ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 11வது ராசியாக இருக்கக்கூடிய கும்ப ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு சில பல நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பாக பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும், மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அதாவது உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான், ஸோ சனி பகவானை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை நடக்கணும்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி, சனீஸ்வரருக்கு போற்றி, சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த சனீஸ்வர பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக இந்த கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான். மேலும் உங்கள் ராசிக்குரிய இஷ்ட நிறம், அதாவது நீங்கள் ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் கருப்பு கலர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் விரதம் இருந்து சனீஸ் பகவானை நினைத்து, அதாவது சனீஸ்வர பகவானை நினைத்து உங்களால் முடிஞ்ச தானங்களை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சனி பகவானுடைய அருள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கும்பராசி அன்பர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா ராசி அன்பர்களுமே சனிக்கிழமை என்று சனி பகவானை நினைத்து விரதம் இருந்து காக்கைக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. இந்த போன்ற நல்ல செயல்களெல்லாம் செஞ்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்து உங்களால் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையானவங்க. நம்ம எப்படி உண்மையாக இருக்கிறோமோ அதே மாதிரியே நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கணும், உண்மையாக பழகணும் அப்படிங்கிற மனப்பான்மை இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். பொதுவாகவே இவங்க அதிகமாக பொய் சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் மட்டும்தான் இவங்க பொய் சொல்லுவாங்க. அந்த பொய்யை சொல்லிவிட்டு ஒரு 2-3 நாள் கூட தாங்காது. அதுக்கப்புறம் போய் யாருக்கிட்ட பொய் சொன்னாங்களோ அவங்கக்கிட்ட உண்மையான விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப உண்மையானவங்க, நேர்மையான ஒரு மனிதர்கள் தான் இந்த கும்பராசினியர்கள். மேலும் கும்பராசி என்பவர்களுக்கு மைனஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க உளறுவாய். அதாவது இவங்களை நம்பி நீங்கள் ஒரு விஷயம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சத்தியெல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க. ஆனால் இவங்க போய் வேணும்னே அந்த விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க பேசிட்டு அப்படியே அடுத்தடுத்து பேசும்போது அப்படியே நீங்கள் சொன்ன விஷயங்களும் அவங்க அப்படியே சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை நம்பி யார் போனாலுமே அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டுங்கிறது அதிகமாக இந்த கும்பராசி என்பர்கள் கொடுப்பாங்க. தான் உயிர் போனாலும் சரி, நம்மளை நம்பி வந்தவங்களை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நம்ம நல்லா இருக்கிற மாதிரி மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. மற்றவங்க நாசமாக போகணும், கெட்டு போகணும் அப்படின்லாம் இவங்க என்றைக்குமே நினச்சதே கிடையாது. அதே போல் உங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வரும். கோபத்தால் தான் இவங்க கெடுவாங்க. அதாவது ரொம்ப நல்லவனாக பேர் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் கெட்ட பேர் எடுக்கிறது அசால்ட்டாக எடுத்துடலாம், ஒரு செகண்டில் கெட்ட பேர் எடுத்துடலாம். அந்த மாதிரி தாங்க இவங்க பேச்சாலேயே நிறைய கெட்ட பேர் எடுத்துருவாங்க. சடான்னு கோவப்படுறனாலையும் கெட்ட பேர் இருப்பாங்க. ஆனாலுமே உள்ளே இருக்கிற உள்ளம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப மென்மையானது, அமைதியான ஒரு பர்சன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த விஷயங்களை தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள்.
எதையும் சமாளிக்கும் வல்லமை பெற்ற கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். மேலும் ஜென்ம சனியின் ஆதிக்கம் நடைபெற்று கொண்டிருக்கு. மேலும் 2ல் ராகவும் அஷ்டமத்தில் கேதுவும் இருந்து மாத தொடக்கத்திலேயே உங்களுக்கு மனக்குழப்பத்தை அதிகப்படியாக ஏற்படுத்துவார். இதனால் நீங்கள் தேவையில்லாததெல்லாம் யோசிப்பீங்க. இதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் எதுவுமே கிடைக்காது. அதாவது என்னதான் நீங்கள் ரொம்ப நேரம் டைம் எடுத்து உங்களுடைய பணிகளை செஞ்சுட்டு வந்தாலுமே அதுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. சம்பள உயர்வும் கிடைக்காது. எந்த செயலையும் நீங்கள் நினச்சதுமே இந்த காலகட்டத்தில் செய்ய முடியாது. அதாவது நீங்கள் நினச்சது ஒன்றாவும் நடக்க போகிறது ஒன்றாவும் தான் உங்களுக்கு இந்த காலகட்டமானது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் இந்த காலகட்டம் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் சில இடையூறுகள் வந்து சேரும். தொகை வருவதிலும் தாமதம் கிடைக்கும். எதிலுமே கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க. மேலும் சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை குரு சுக்கிர பரிவர்த்தனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதியானவர் தான் இந்த சுக்கிர பகவான். தன லாபாதிபதியானவர் குரு பகவான். இவர்களுடைய பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு அற்புதமான காலமாக கண்டிப்பாக இருக்க போகுதுங்க. அதாவது பொருளாதார முன்னேற்றம், புதிய முயற்சியில் வெற்றி, தொழிலில் கூடுதல் லாபம் போன்றவை ஏற்படும் காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சம்பள உயர்வின் காரணமாக புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கிடைக்கும். இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுத்து வீட்டில் இருப்பவங்களை அனைவரையுமே மகிழ்ச்சியாக வைத்திருப்பீங்க. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் புதிய பொறுப்புகள் கிடைக்க போகுதுங்க. மேலும் சித்திரை மாதம் 13ஆம் தேதி கும்பராசியில் ராகுவும் சிம்மராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. மேலும் ஜென்மத்தில் ராகுவும் 7ல் கேதுவும் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமோடு செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எதையும் திட்டம் போட்டு செய்யவே உங்களால் இந்த காலகட்டத்தில் முடியாது. நண்பர்கள் கூட பகைவர்களாக இந்த காலகட்டத்தில் மாறக்கூடுங்க. ஸோ யாராக இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப பார்த்து உங்கள் பேச்சுவார்த்தையில் கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சிறிய காரியத்திற்கு கூட அதிக அலைச்சலும் பிரச்சனையும் சந்திக்கும் ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு வரப்போகுது. மனம் லேசாகும். மேலும் உடல் உபாதை தீர மருத்துவ ஆலோசனைகள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. விரயங்களும் உங்களுக்கு அதிகமாகும். வீண் வாக்குவாதங்களை இருந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் தடுமாற்றம் ஏற்படாமல் இருக்கவும் ராகு கேதுக்கு பரிகாரம் செய்வது ரொம்ப நல்லதுங்க. மேலும் சித்திரை மாதம் 17ஆம் தேதி மேசராசிக்கு புதன் செல்ல போகிறாரு. அங்குள்ள சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. மேலும் பஞ்சம அஸ்தாதிபதியான புதன் சூரியனோடு சேரும்போது உங்களுக்கு என்ன விதமான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகள் வழியில் நல்ல சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களின் கல்யாண முயற்சியும் கைகூடி வரும். பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்து வந்த தடைகள் நீங்க போகுது. உடன்பிறப்புகளின் வழியே நன்மை வரப்போகுது. வழக்குகள் அனைத்துமே சாதகமாக உங்களுக்கு முடியும். வாகன யோகம் கிடைக்கும். பயணங்களால் பலன் கிடைக்கும். இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சித்திரை மாதம் 28ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு பகவான் செல்ல போகிறாரு. அதன் பார்வை பலத்தால் உங்களுடைய ராசி புனிதமடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உங்களுக்கு என்ன விதமான நிகழ்வெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடக்கும். மேலும் இடம், பூமி சேர்க்கை, வீடு கட்டுவது போன்றவற்றில் கவனம் கொஞ்சம் செலுத்துங்க. பெற்றோர் வழியில் உறவு இருந்து விரிசல் அகலும். அவர்களின் ஆதரவு உங்களுடைய தொழில் வளத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். மேலும் திருமண முயற்சி ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரக்கூடும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர்மட்ட அதிகாரிகளால் ஏற்படும் தொல்லை நீங்கும். கலைஞர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவைங்க. பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். கொடுக்கல் வாங்குதல் மற்றும் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் 20, 25, 26 மற்றும் மே 1, 2, 11, 12. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் கரு நீலம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம
கும்பராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த காலகட்டம், அதாவது ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.